கிறிஸ்துவின் இடையின இல்லாத நல்ல நாமத்தினாலே உங்களை எல்லாரும் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரத்திலே நாம் வாசித்த தியானித்த வசனத்தை திரும்பமாக ஞாபகப்படுத்தி நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுடைய மேலே மெதுவாக போங்க. திருப்போம் கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3:13-14 வசனங்களை நாம் திரும்பமாய் வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசுவினால் என்னாச்சு? அல்லேலூயா. ஏன் நீங்கள் எல்லாம் வாசிக்க மாட்டேன்றீங்க? அல்லேலூயா. எல்லோரும் வாசிக்கணும். வேத புஸ்தகத்தை எல்லாரும் வாசிக்கணும். நீ உங்களுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? எல்லோரும் வேத புஸ்தகத்தை சத்தம் போட்டு வாசிக்கிறதுக்காக தான் எல்லாரையும் வாசிக்க வைக்கிறேன். நீங்கள் வீட்டில் தான் வாசிக்க மாட்டேன்றீங்க, இங்கேயாவது வாசிங்க. அல்லேலூயா. வீட்டில் தான் நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறதே இல்லை. நான் இப்போ கையை தூக்குங்க, 7 நாளும் வேத வாசித்தேன் யாரும் கையை தூக்குங்கன்னா பாதி பேர் கையை தூக்க முடியாது. 7 நாள் எத்தனை பேர் தனியாக ஜெபம் பண்ணுவீங்கன்னு கையை தூக்க சொன்னால் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்களோ தெரில. அதனால தான் இங்கே வாசிக்க சொல்கிறோம். என்ன செய்யுங்க? வேதத்தை வாசிங்க. அல்லேலூயா. சத்தம் போட்டு வாசிக்கணும், சத்தம் போட்டு வாசிக்கணும், சத்தமாக வாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முதல் வசனம் திரும்ப வாசிப்போம். 13ஆம் வசனத்தை. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் நாம், தேவாதி தேவன் சர்வவல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம். இயேசு நமக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த அநியாயங்களுக்காக தண்டிக்கப்பட வேண்டிய நமக்காக இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நேற்றைய தினத்தில் எத்தனை பேருக்கு அந்த நியூஸ் தெரிந்திரல? கடந்த வாரத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாருக்கும் மனக்கவலையை ஏற்படுத்தி, எனக்கு ஏற்படுத்தி. உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு 6 வயது குழந்தையை அவன் சீரழித்து அவன் கொன்று போட்டான், எரித்து போட்டான். ஆனால் நீதிமன்றம் அவனை என்ன செய்து விட்டது? விடுதலை ஆக்கி விட்டது. நீதிமன்றம் அவனை என்ன செய்தது? விடுதலை ஆக்கிட்டு. செய்திகளில் அதை குறித்ததான ஆர்கியூமெண்ட் எல்லாமே பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காவல்துறை இல்லை அந்த விசாரணை குழு சரியாக விசாரிக்கவில்லை, சரியான ஆதாரங்களை காட்டாததுனாலே அவன் நிரபராதி என்று சொல்லி என்ன செஞ்சிட்டான்? விடுதலை ஆகிட்டான். அந்த செய்தி நமக்கு ஒரு வேதனை உண்டாக்கினேன். எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது தீர்ப்புகள் எப்படினாலும் மாறிக்கொண்டே போகிறது. தீர்ப்புகள் எப்படினாலும் என்ன செஞ்சிட்ருக்கு? அது மாறிக்கொண்டே இருக்கிறது. எதையும் நாம் அது செய்தது உண்மை, அது நடந்தது உண்மை. ஆனால் நீதி என்ன செய்தது? அது மாறாகிவிட்டது. அல்லேலூயா. நான் அநேக நேரங்களில் என்னுடைய தீர்ப்புக்காக நான் கர்த்தரை ஜெபத்தில் வச்சுருக்கிறேன். என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டு எப்படி நெருக்கி இந்த மாத கடைசியில் இல்லைன்னா அடுத்த மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். எனக்கு அங்கே நடக்கிற நீதிமன்றத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஒன்று தெரிகிறது. நீதிபதி எந்த மனநிலையில் இருக்கிறாரோ அதுதான் நமக்கு தீர்ப்பாக வருகிறது. நம்ம எவ்வளவுதான் நம்முடைய ஆர்குமெண்ட்ஸ் வச்சாலும், நம்ம எவ்வளவுதான் டாக்குமெண்ட்ஸ் வச்சாலும், எவ்வளவுதான் நம்ம நிரபராதி சொன்னாலும், ஆனால் நீதிபதியினுடைய கண்களில் என்ன இருக்கிறதோ, நீதிபதியுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதை வைத்து தான் என்ன செய்கிறது? தீர்ப்புகள் வருகிறது. இந்த தீர்ப்பு குறித்து நமக்கு சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கலாம். எத்தனை பேருக்கு நியூஸ் தெரியுமோ தெரியல. சரி, நம்ம அதை விட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களை நீக்கி உங்களையும் என்னையும் அவர் நிரபராதி என்று அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. அந்த மரணமாகிய சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்து அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறது. இந்த வேதத்தில் அநேக வசனங்களை உங்களுக்கு வாசித்து காட்டினேன். இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம இயேசு கிறிஸ்து நீங்களாக்கி நம்மை விடுதலை ஆக்கினார், நம்மை ரட்சித்தார், நம்மை மீட்டு கொண்டார் என்று சொல்லி வாசித்தோம். இன்றைய நாளிலே அதற்கு கடைசியாக கடந்த வாரத்தில் வாசித்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
ஏன் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவனுடைய வார்த்தையை இன்னுமாய் கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய சத்தத்திற்கு நம்முடைய செவி சாய்க்கவில்லை, தேவனுடைய சத்தத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்காதே போனது நிமித்தமாய் நமக்குள்ளே அந்த சாபம் இன்றும் தொடர்ச்சியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டு கவனமாய் செய்கிறவர்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் வாசித்து தியானித்தோம். அல்லேலூயா. இன்றைய நாளிலே இந்த சாபம் நிறைய குடும்பங்களிலே இருக்கிறது. இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு இன்றைய தினத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். ஒரு சில சாபங்கள் எதனால் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே இருக்கிறது. வாயின் வார்த்தைகளிலே, நாம் பேசுகிற வார்த்தைகளிலே சாபத்தை வைத்திருக்கிறோம். நாம் பேசுகிறதிலே சாபத்தை வைக்கிறோம். நம்முடைய சில நேரங்களில் நம்மை நாமே சபித்துக் கொள்கிறோம். நாம் பிள்ளைகளை சபிக்கிறோம், நம்முடைய தொழிலை சபிக்கிறோம், நம்முடைய வேலை ஸ்தலத்தை சபிக்கிறோம், நம்முடைய எஜமானனை சபிக்கிறோம். அந்த சாபமானது தொடர்ச்சியாக அது தொடர்ந்து கொண்டே வருகிறது. இந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்கான ஒரு சில வசனங்களை உங்களுக்கு இந்த நாளிலே காட்டுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு நேராக திருப்புவோம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 26, 27. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் எந்த மனுஷனும் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருப்பான். அவன் அதன் அஸ்திவாரத்தை போடும் போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுப்பான் என்று சாபம் கூறினான். போதும் போதும் போதும். சாபத்தை சொல்லுகிறான் யோசுவா. யோசுவா இங்கு ஒரு சபிக்கிறான். ஏனென்றால் இந்த எரிகோ பட்டணம் சபிக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அதை அழித்து போடும்படி சொன்னார். எல்லாவற்றையும் அழித்து போட்டார்கள், எல்லாவற்றையும் சுட்டரித்து போட்டார்கள். ஆனால் யோசுவா கர்த்தருக்கு மிஞ்சின ஒரு வார்த்தையை அவன் சொன்னான். என்ன சொன்னான்? இந்த எரிகோ பட்டணத்தை மீண்டுமாய் எவன் கட்டி எழுப்புகிறானோ, மீண்டுமாக யார் இந்த எரிகோ பட்டணத்தை திரும்பமாய் புதுப்பிக்கிறானோ, அவன் முதலாவதாக மூத்த குமாரனையும் இரண்டாவதாக இளைய குமாரனையும் என்ன செய்வானாம்? சாக கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சாபம் யோசுவா சொன்ன சாபம் படித்தது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். 16, 34. இருங்க 1 ராஜாக்கள் 16. வாசிங்க. அவ நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஏசேல் எரியோவை கட்டினான். கர்த்தர் நூனியின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அஸ்திவாரத்தை போடுகிற போது ஆபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது எகு என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். 500 வருஷங்கள் கழித்து இந்த சாபம் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சாபம் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறது என்பதை நாம் அநேக நேரங்களிலே தெரியாமல் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே இந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். இந்த சாபம் என்னைக்கு நம்ம குடும்பத்தை விட்டு போகுதோ, சாபம் என்னைக்கு நம்ம வேலையை விட்டு போகுதோ, சாபம் என்னுடைய சந்ததி விட்டு என்னைக்கு விலகுதோ, அன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக என் குடும்பத்தில் வரும். அல்லேலூயா. நாம் நிறைய நேரங்களில் ஆசீர்வதிக்கப்படாததற்கான காரணத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் இன்னும் அந்த சாபம் நம்மை விட்டு விலகலை. இந்த சாபத்தை என்ன செய்துக்கிறோம்? பிடித்து கொண்டே இருக்கிறோம், விட மாட்டேங்கிறோம், அதை விடுறதில்லை. இன்றைக்கி அந்த சாபம் நம்மை விட்டு விலகணும். அதற்கு அந்த சாபங்கள் எதனால் வருகிறது, எப்படி வருகிறது என்பதை குறித்து வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். யோசுவா சொன்னதை கர்த்தர் 500 வருடங்கள் கழித்து நிறைவேற்றினார். அப்போ நம் முன்னோர்கள் செய்த சாபம், முன்னோர்கள் செய்த பாவம், அது தொடர்ச்சியாக சந்ததி சந்ததியாக தொடர்ந்து கொண்டே வருகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது, அதை நான் கவனித்து பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம குடும்பத்தில் இந்த சாபம் இருக்கிறதா? இந்த சாபத்திலிருந்து ஏன் விடுதலை ஆகவில்லை? ஏன் விடுதலை ஆகணும்?
ஏன் தேவன் சொன்ன ஆசீர்வாதம், தேவன் சொன்ன நன்மை ஏன் என் வாழ்க்கையிலே இன்னும் பரிபூரணமாக இருக்கவில்லை? வியாதி ஒரு சாபம், தரித்திரம் ஒரு சாபம், நம்முடைய குடும்பத்திலே சமாதான குறைவு ஒரு சாபம். இந்த சாபங்களிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற அந்த பரிபூர்ணமான நன்மையை பெற்று அனுபவிக்க வேண்டும். தேவன் என் குடும்பத்தில் வைத்திருக்கிற பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நான் பெற்று அனுபவிக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால தேவன் எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளையும் நான் பெற்று அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் என்னை ராஜாவாக, ராஜாத்தியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? ராஜாவாக, ராஜாத்தியாக வச்சிருக்கிறாரு. நீங்கள் வேலைக்காரனாக அல்ல, நீங்கள் வேலைக்காரனுடைய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் ராஜாக்களாக இருக்கும்படி நான் அதிகமாக உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஜெபம், ஆண்டவரே எந்த இடத்துல வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துல அவர்களை உயர்த்தி வைக்கணும், மேன்மையாக வைக்கணும், ஆசீர்வாதமாக வைக்கணும். உயர்ந்த ஸ்தலங்களிலே, உயர்ந்த ஸ்தானங்களிலே, உயர்வான இடத்துல எங்கள் சபைக்கு வருகிற பிள்ளைகள்லாம் இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. என் மகளிடத்தில் நான் சொல்லுவேன், என் மகளிடத்தில் சொல்லுவேன், 10ல் 1 இல்லை, 10லையும் மேலே 1 நீ இருக்கணும். அல்லேலூயா. 10ல் 1 நீ இருக்கக்கூடாது. நீ தான் 1 இருக்கணும், நீ தான் முதலாக இருக்கணும், நீ தான் மேன்மையாக இருக்கணும், நீ தான் ஆசீர்வாதமாக இருக்கணும். 3rd ரேங்க் வாங்கிட்டேன், 4th ரேங்க், அது இல்லை, நீ ஃபஸ்ட்டாக இருக்கணும். எல்லாவற்றிலும் மேன்மையாக இருக்கணும், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கணும். தேவன் அப்படித்தான் நம்மை அழைத்திருக்கிறார், அப்படித்தான் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் மேன்மையாக வைத்திருக்கிறாரை தவிர கீழாக வைக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் வாள் ஆக்காமல், சொல்லுங்க, தலை. தலை என்றால் அதிகாரம், தலை என்றால் மேன்மை, தலை என்றால் உயர்வான இடம். உங்களை என்னை தலையாகத்தான் வச்சிருக்கிறார், வாளாக வைக்கல. நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இடத்துல என்னை உயர்த்தி வைங்க ஆண்டவரே, இந்த இடத்துல மேன்மையாக வைங்க ஆண்டவரே, இந்த இடத்துல என்ன ஆசீர்வாதம் வைங்க ஆண்டவர். உங்களுக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை பார்க்கணும். சத்தத்தை காணமே. அல்லேலூயா. ஒரு 500 பேர் வேலை பார்க்கணும், ஒரு 1000 பேர் வேலை பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு பெரிய நிறுவனத்தை வைக்கணும். அல்லேலூயா. ஒரு பெரிய காரியத்தை வைக்கணும். நம்ம சபைக்கு வருகிற பிள்ளைகள்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை வைக்கணும், தாலுகா ஆஃபீஸில் வேலை வைக்கணும், செக்ரட்டரியேட்டில் வேலை வைக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எங்கே டெல்லியில் செங்கோட்டையில் வேலை பார்க்கணும். எல்லா இடத்துல நம்ம பிள்ளைகள் இருக்கணும். இது 10. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்க, பொடி பையங்க, பேரன் சின்ன பையனுங்க, இப்போவுமே ப்ளஸ் பண்ணுங்க, இப்போவுமே ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. நீ கர்த்தரவனை மேன்மையாக வைப்பாடுறான்னு சொல்லுங்கள், கர்த்தரவனை ஆசீர்வாதமாக வைப்பாருன்னு சொல்லுங்கள், கர்த்தரவனை உயர்த்து வர்றான்னு சொல்லுங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியாது, ஆனாலும் சொல்லுங்க. தாவீதை ராஜாவாக எப்போ அபிஷேகம் பண்ணார்? சின்ன பையனாக இருக்கும்போது. அல்லேலூயா. அவனுக்கு என்னென்ன ராஜான என்னென்ன தெரியாது, ஆனால் ராஜா அபிஷேகம் தாவீதுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. யோசேப்பை எகிப்தில் போய் உயர்த்துவேன்னு சொன்னார். எப்போ சொன்னார்? சிறுவனாக இருக்கும்போதே சொன்னார். நீ உன்னை சொப்பனத்தை கொடுத்து சொன்னார், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். இப்போ சொல்லுங்க, பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நீ மேன்மையாக இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்போ உயர்த்துவதற்கு சாபங்கள் இல்லாது இருக்கும் போது உயர்வு வரும். இந்த சாபங்கள் சில நேரங்களிலே நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. இந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும், இந்த சாபத்திலிருந்து நாம் நீக்கப்பட வேண்டும். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். சாபம் என்னை தொடராது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி வாயை திறந்து சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம், நன்மையும் கிருபையும். கர்த்தர் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பொங்கலுக்கு டோக்கன் என்கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க, நான் தான் உங்களுக்கு தருவேன். அப்போ பாஸ்டர் எனக்கு பாஸ்டர் எனக்கு பாஸ்டர் எவ்வளோ சத்தம் வருதுன்னு பார்ப்போம். அல்லேலூயா. நன்மையும் கிருபை என்னை தொடரும், சாபம் என்னை தொடராது, வியாதி என்னை தொடராது, பலகீனம் என்னை தொடராது, தரித்திரம் என்னை தொடராது, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி வாயை திறந்து சொல்லணும். சில நேரங்களில் சொன்ன சாபம் சில நேரங்களில் பழிக்கிறது. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். தாவீது யுத்தத்திற்கு போகிறான் கோலியாத்தை. கோலியாத்தை யுத்தத்திற்கு போகும்போது நல்ல கவனிங்க, இன்னைக்கு பாருங்க,
யுத்தத்திற்கு போகும்போது முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிற காரியம் என்று சொன்னால் அவர்களை சபிப்பது. என்ன செய்வார்களாம்? சபிப்பார்களாம். கோலியாத் சபிக்கிறான், ஆனால் தாவீது சபிக்கிறான், நான் யாரோட வர்றேன்? ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி கோலியாத்தை முதலாவதாக சபிக்கிறான். அவன் சபிக்கும் போது கர்த்தருடைய அந்த சாபம் கோலியாத்துக்குள் முதலாவதாக வந்தது. நாம் யாரை சபிக்கிறோமோ அந்த சாபம் அவனுடைய வீட்டுக்குள்ளே போகுது. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களை நமக்கு உண்டு என்று பைபிள் சொன்னால், ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், நீ ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவனை நான் என்ன செய்வேன்? சபிப்பேன் என்று சொன்னார். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். சாபமான வார்த்தை, சாபமான காரியம் நம் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? புறப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது? மற்ற தேசம்லாம் ஏன் தரித்திரத்தில் இருக்குது, பஞ்சத்தில் இருக்குது, பட்டினியில் இருக்குது, தரித்திரத்தில் இருக்குனால் அந்நாட்களிலே அவர்கள் எல்லா நாடுகளையும் சபித்தார்கள். இன்னைக்கு சாபத்தில் இருக்குது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதித்தார்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் வேதத்திலிருந்து அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். வாசிக்கிறார் 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். தாவீது சொன்ன சாபம், தன் தேசத்திற்கு அவன் சொன்ன சாபம். 2 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். சரி, 21 வசனம், 21 போடுங்க. கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியையும் மழையையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்களை இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடயமும் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை போல அவருடைய கேடகம் அவமதிக்கப்பட்டதே என்று வாசிக்கிறோம். இங்கே தாவீது அந்த கில்போவா மலையை சபிக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் அந்த பட்டணத்திலே, அந்த தேசத்திலே, அந்த மலையிலே என்ன விளைகிறது இல்லையா? எந்த ஒரு விளைகள் என்ன செய்கிறதில்லை? விளைகிறதில்லை. அல்லேலூயா. எந்த ஒரு பயிரும் விளைகிறதில்லை. அவர்கள் அதற்காக முயற்சி எடுத்து இப்போ என்ன சொட்டு நீர் பாசனம், அந்த பாசனம், அது இதுன்னு சொல்லி இந்த சொட்டு நீர் பாசனத்தை கண்டுபிடித்ததே முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இஸ்ரவேல் தான் கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ சொட்டு நீர் பாசனம் இருக்குது, அது முதல்ல கண்டுபிடிச்சது இஸ்ரேல். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த மலையில் இதுவரைக்கும் என்ன செய்யலை? பனியும் பெய்யலை, மழையும் பெய்யலை. இந்த மலையில் எப்போ சொன்ன சாபம்? 2000 வருஷங்களுக்கு முன்னதாக, 4000 வருஷம், 3000 வருஷங்களுக்கு முன்னதாக தாவீது சொன்ன சாபம். இப்போ அந்த சாபம் என்ன செய்கிறது? அது தொடர்ச்சியாக சந்ததியாக வருகிறது. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை? ஏன் நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் கர்த்தருடைய காரியத்தில் கரெக்டாக இருக்கேன், ஏன் ஆசீர்வதிக்கப்படலைன்னா இந்த சாபம் தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காட்டு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். இல்லை எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ அப்பொழுது அவனை இளைய பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர, என் மனம் உன்னோடு கூட சொல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை, ஒளிவ தோப்புகளையும், திராட்சை தோட்டங்கள், மெதுவா ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது காலமா? அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். சாபம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சொன்ன சாபம். அவன் நாகமானிடத்திலிருந்து அபகரித்துக் கொள்ளும். நாகமான் கொண்டு வந்த காணிக்கைகளை தீர்க்கதரிசி வாங்கவில்லை. ஒன்று கொண்டு வர நீ போவான்னு அனுப்பிவிட்டான். ஆனால் இவன் ஓடி போய் தீர்க்கதரிசிக்கு தெரியாமல், தீர்க்கதரிசி கேட்டார்னு சொல்லி அவனுடைய காணிக்கைகளை, வஸ்திரங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிருச்சு.
அல்லேலூயா. எலிசாவுக்கு தெரிஞ்சிருச்சு, தேவனுடைய மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறான். கேட்குறாரு, இதுவாப்பா உனக்கு காலம், இதுவா உனக்கு காலம், இதுவா உனக்கு நேரம், இதுவா உனக்கு வேணுமா? தேவ சர்வவல்ல தேவனுடைய பிள்ளையா நீ இருக்கும்போது நீ போய் அவன்கிட்ட போய் இந்த காணிக்கை வாங்கிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாரு, அவனை கூட இருந்த குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும். கவனமாக, சாபம் தொடர்ச்சி, சாபம் என்பது தொடர்ச்சியாக வருகிறது. உன்னையும் உன் சந்ததியையும் தொடரும் என்று சொன்னான். உடனே அவன் என்னவாய் மாறினானாம்? குஷ்டரோகியாய் மாறினான். அப்போ இந்த சாபம் என்பது தொடர்ச்சியானது. சாபம் என்பது நாம் சொல்லும்போது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அதனால் நம்முடைய வார்த்தையில் மிகவும் கவனமுள்ளவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊரில் சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க, ஊர் வாயில விழாதரான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஊர் வாயில விழாதரா, தரையில் நடடா, தலையில் நடந்தால் ரொம்ப தூரம் நடக்க முடியாதுடா, காலில் நடந்தால் தான் ரொம்ப தூரம். நீ தம்பி கூட இந்த ஓரம் உட்காந்துக்க, ஆஃப் ஆச்சுன்னா டக்குன்னு அது என்னன்னு பார்த்து. சரி, கவனிங்க. இப்போ இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் வாசிங்க. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அவ்விடத்தில் போய் அதன் இலைகளின்றி வேறொன்றை காணாமல், இனி ஒரு கால் உன்னிடத்தில் கனி இருக்க கூடாது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அடுத்த வசனம் வாசிங்க. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் இத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இருங்க வாசிங்க. இப்போ இந்த கொஞ்சம் என்னை கவனிங்க, என்னை பாருங்க. முடிஞ்ச உடனே கேட்பேன், சொல்லணும், சரியா? அப்போ தான் வீட்டுக்கு விடுவேன். சரி, கவனிங்க. இங்கே கவனிங்க, என்ன கவனிங்க தான் சொன்னேன். என்ன கவனிங்க. ஏசப்பாவுக்கு பசி வந்துருச்சு. அத்தி மரத்தை பார்க்குறாரு. அத்திப்பழம் இருந்தால் பறித்து சாப்பிட்லான்னு பார்த்தா என்ன இல்லை, பழம் இல்லை. ஏசப்பா பேசாமல் போக வேண்டியதானே. அவர் என்ன செய்தாராம்? அவர் கோபத்தில் சபிச்சிட்டார். என்ன செஞ்சிட்டாரு? அத்தி மரத்தை பார்த்து பசி இருந்ததுனால என்ன செஞ்சிட்டாரு? சபிச்சிட்டார். சீசரெல்லாம் பார்க்குறாங்க. உடனே அந்த அத்திமரம் என்ன செஞ்சது? பட்டு போயிற்று. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு சொல்கிறாரு, ரொம்ப கவனம், வசனத்தை எல்லாரும் கவனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்ததும் அல்லாமல். போதும் 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 போதும். இப்போ என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. அடுத்த வருஷம் வாசிக்காதீங்க. இப்போ என்ன பாருங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? நான் அத்தி மரத்தை சபிச்சது பட்டு போனது போல நீ சபிச்சா என்ன ஆகும்? அப்படிதானே சொல்றாரு. நீ விசுவாசம் உள்ளவளாக இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீயும் செய்ய முடியும். அப்போ என்ன சொல்றாரு? நீ சபிச்சேனா அது சாபமா மாறிடும். கவனிங்க, இந்த வாயில அவ்வளவு வல்லமை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த வாயில அவ்வளவு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. சபிச்சேனா அப்படியே நடக்கும் என்று சொல்றார். இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீயும் செய்வேன்னு சொல்ற. நான் செய்ததை நீயும் செய்வ. அப்ப என்ன சொல்றாரு? நீ உன் வாயிலிருந்து சாபம் வந்துச்சுன்னா அந்த சாபம் பழிக்கும்னு சொல்றாரு. ஏன் ஏசப்பா இதில் சொன்னாரு? பசியில சொன்னாரு. உங்களுக்கு எப்படி சாபம் விடுறீங்க? நல்லா இருக்கும்போது சாபம் விடுறீங்களா? டீ வாங்கி கொடுத்தவன, ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தவன, இல்லை ஏதோ ஒரு ஏதாவது உங்களுக்கு உதவி செஞ்சவன அப்படி சாபம் விடுவீங்களா? எப்போ சாபம் விடுவோம்? நமக்கு எப்பண்டா துரோகம் பண்ணுறானோ, நமக்கு எப்பெல்லாம் வேதனைப்படுத்துகிறானோ, நம்மெல்லாம் துக்கப்படுத்துகிறானோ, நம்மளை டென்ஷன் ஆக்குறானோ, அப்போ என்ன வந்துடுது? சாபம் வாயில் வந்துடுது. சொல்கிறாரு, நீ சொன்னா பழிக்கும், கவனமாக இருங்க, சாபத்தை சொல்லாதீங்க, ஆசீர்வதிங்க. அவர் சொல்றாரு, செய்தமில்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து நடுச்சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அப்படியே ஆண்டு மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்போ அந்த இயேசு சொன்ன வார்த்தையில் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சபிக்கும் போது அது சாபமாய் மாறுகிறது. நாம் ஆசீர்வதிக்கும் போது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது.
இப்போ இன்றைக்கு நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதனால நமக்கு சாபம் இருக்கிறது என்று பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது சாபம் எல்லாம் நன்மையாய் மாறுகிறது என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் சாபம் ஏன் நமக்குள்ள இருக்குதுன்னா, சில நேரங்களிலே நம்முடைய பலகீனத்திலே, நம்முடைய டென்ஷனில், நம்முடைய வேதனையில், நம்முடைய துக்கத்தில், நம்முடைய பாடுகளில், மன கசப்பில், மன அங்கலாய்ப்பில் சில நேரங்களில் நமக்கு விரோதமானவர்களை சபித்து விடுகிறோம். அந்த சபித்தல் அது சாபமாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ சபிக்கும்படியாய் உன்னை நான் அழைக்கவில்லை, உன்னை நான் ஆசீர்வதிக்கும்படியாக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். இப்படி நேரத்தில் நிறைய வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு ஆதியா புஸ்தகம் 31 அதிகாரம் எடுங்க. ஆதியா 31 வேகமாக. ஆதியா 31 30 வாசிக்கலாம். ஆதியாகமும் 31 30வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். உன் தகப்பன் மேல் வீட்டிலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதுனால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடிக் கொண்டு போகிறாய் என்று கேட்டான். யாக்கோபு லாபானுக்கு பிரயோஜனமாக உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து கொண்டு வைத்து கொண்டீர் என்று நான் அஞ்சினபடினாலே அப்படி வந்துவிட்டேன். ஆனாலும் இங்கே வரலேப்பா. சரி, அறியாததினால் அப்பொழுது லாபான் இருங்க, இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. அவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. முப்பத்தி 32வது வசனம். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவளை உயிரோடு விட வேண்டாம். என்ன சொன்னாரு? உயிரோடு விட வேண்டாம். யார் திருடிட்டு வந்தாங்களோ அவன் சாகணும், உயிரோடு இருக்கக்கூடாது. ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, தாம் நேசித்த மனைவி ராகேல் தான் அதை கொண்டு வந்தாள் என்று தெரியல. என்ன நடந்துச்சு? சபிச்சிட்டான். என்னை பாருங்க, அங்கே என்ன நடக்க, என்னை பாருங்க, என்னை பாருங்க, என்ன நடந்தது? சபிச்சிட்டான். நடந்தது என்ன? அதே யாக்கோபு ஆதியா 35ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 35 16 வாசிப்போம். 16 மெதுவா வாசிங்க சிஸ்டர், மெதுவா வாசிங்க. ஸ்பீடு. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் பொழுது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவனுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவள் கடும் வேதனையாக இருந்ததால் மறுத்து வச்சு அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றார். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் பொழுது அவளுக்கு பெனியே என்று பெயரிட்டான். இப்போ என்ன செஞ்சிட்டா? பெனியனை பெற்றுட்டு என்ன செஞ்சிட்டா? மறிச்சிட்டா. ஏன் இதை சொல்கிறேன்னா, தன் மனைவிக்கு சொன்ன சாபம் அது சாபமாய் வந்தது. இன்னொரு வசனத்தை காட்டுறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 27 11 வாசிக்கலாம். 27 11 13 வரைக்கும் வாசிக்கலாம். அதற்கு யாக்கோபு ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரன் மிகுந்தவன், நான் ரோகம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பனை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே என்றான். அதற்கு அவள் தாய், என் மகனே,
உன்மேல் வரும் சாபம் எனக்கு வரட்டும் என்று சொல்லி மாத்திரம் கேட்டு நீ போய் அவர்களை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இப்போ சொல்கிறான், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஏசாவை ஏமாற்றி யாக்கோபு என்ன செய்கிறான்? ஆசீர்வாதத்தை வாங்குறான். வாங்கும்போது வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன சொல்கிறான்? ஐயோ, நீ கண்டுபிடிச்சா ஆசீர்வாதத்து போல சாபத்தை சொல்லிடுவானே, அப்பா சொல்லிடுவாரேன்னு சொல்கிறான். ஆனால் தாய் என்ன சொல்கிறான்? இல்லை, அவன் சொல்கிறான், அந்த சாபம்லாம் எனக்கு வரட்டும்டா அப்படின்னா. நடந்தது என்ன? அதே 27ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்தை வாசிங்க. 46. பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமார் நிமித்தம் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த குமாரத்திகள் யாக்கோபு ஒரு பெண்ணை வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்ணாகிய ஏத்தியின் குமாரனாகிய யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானால் என் உயிர் இருந்து ஆவது என்ன? பெண்ணா அவனுக்கெல்லாம் இல்லை, சமாதானம் இல்லை. நம்ம சொல்கிறோம் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்கிறோம். இந்த ஈசாக்கு வீட்டுக்கார அம்மாவுக்கு சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? அவளே சொல்லிக்கிட்ட, அந்த சாபம் எனக்கு வரட்டும். சாபத்தை மற்றவர்களுக்கு கூறுமல்ல, சில நேரங்கள் சாபத்தை நீங்களாக உங்களுக்கு வர வச்சுக்கொள்ளும். ஏன்டா வாழ்கிறேன், செத்துடலாமா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறேன், எதுக்கு நான் வாழ்கிறேன்? இது உங்களுக்குள்ளும் பலிக்கிறது. பிறருக்கு சொல்லப்படுகிற சாபம் வருகிறது. நீங்கள் வாயினாலே பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற சாபம் வருகிறது. நீங்கள் உங்களையே நீங்கள் சில நேரங்களை சபித்துக் கொள்கிறீர்கள், அந்த சாபம் உங்களுக்குள்ளேயும் வருகிறது. இப்போ வாயின் வார்த்தையில் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் வாயின் வார்த்தைகள் மிகவும் கவனமாய் பேச வேண்டும். இன்னொரு வசனத்தை காட்டுறேன். யாக்கோபுக்கு வருவோம். யாக்கோபு நிறுவனம் 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3, யாக்கோபு நிறுவனம் 3ஆவது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 14வது வசனத்திலிருந்து, உங்கள் இருதயத்திலே இருங்க. ஆண்கள் ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. சேர்ல உட்காந்துருக்குங்க, வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிறீர்கள். என்ன வருதான்? இருதயத்தில் கசப்பு, இருதயத்தில் வேதனை. இந்த கசப்பு வைராக்கியம் என்ன செய்யுது? அது சாபத்தை சொல்லுது, ஆசீர்வாதத்தை சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா இருதயத்தில் என்ன இருக்கு? கசப்பு. நாத்தனாரை பார்த்த உடனே கசப்பு, மாமியாரை பார்த்த உடனே கசப்பு, வீட்டில் நமக்கு விரோதமாக இருக்கிறவங்களை பார்த்த உடனே இருதயத்தில் என்ன வந்துடும்? முதல்ல இந்த கசப்பு என்ன செய்கிறது? இருதயத்துக்குள்ளே சபிக்க ஆரம்பித்து விடுகிறது. இருதயத்துக்குள்ள என்ன செய்யுது? சபிக்க. அதுதான் விரோதங்களை வைத்திருக்கிறீர்கள். அடுத்த வசனம் போடுப்பா. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் அல்ல, லௌகிக சம்பத்தான ஜென்ம சுவாபத்திற்குரியதாயும் பேய்த்தனத்திற்கும் உரியதாயும் இருக்கிறது. இது எப்படி இருக்குதா? பேய்த்தனத்திற்குரியது, பேய்த்தனத்திற்குரியது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது, 17 வசனத்தை போடுங்க. 17, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானத்தையும் சாந்தத்தையும் இணக்கத்தையும் இரக்கத்தினாலும் நற்கிரிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதையும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிறத வைராக்கியம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிற 16 போடுப்பா. 16, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்க்கிரியைகளும் துர்ச்செயல்களும் உண்டு. ஏன் சண்டை வருது? வைராக்கியம், விரோதம், லௌகிக சந்தோஷம், இருதயத்தில் கசப்பான வைராக்கியம், விரோதங்கள், இதெல்லாம் என்ன உண்டாக்குறது? சாபத்தை உண்டாக்குறது. அது என்ன சொல்கிறது? இருதயத்தில் முதல்ல என்ன வருது? சபிக்க தொடங்குது. நீ அப்படி ஆயிடுவ, நீ இப்படி ஆயிடுவ, நீ அப்படி போயிடுவ. என்ன செய்கிறது? அது என்ன செய்கிறது? அது வெளியேறும்போது அது என்ன செய்ய, நம்முடைய மனதிலிருந்து வரும்போது அது என்ன உண்டாக்குகிறது? வேதனை உண்டாக்குகிறது. அது வேதனையான வார்த்தைகளை உண்டாக்குகிறது, கசப்பான வார்த்தைகளை உண்டாக்குகிறது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, வசனத்தில் சொல்றாரு, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் இரக்கமும் இருக்கும்.
ஒருத்தர் சபிக்கிறானா என்னன்னா, அவன் சமாதானமாக இல்லை, அவன் சந்தோஷமாக இல்லாதனால சபிக்கிறான். அப்போ கிறிஸ்து எனக்குள்ளே இருப்பாரானால், தேவனுடைய ஆவி எனக்குள்ளே வாசமாக இருக்குமானால், நான் சபிக்கிறவனாக இல்லை, நான் ஆசீர்வதிக்கிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? ஆசீர்வதிக்கிறவனாக இருக்கிறேன், ஆசீர்வதிக்கிறவனாக இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்துவை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். 27 அதிகாரம் 24, 25 வசனங்களை வீட்டில் படித்து பாருங்கள். பிலாத்து கையை கழுவுகிறான் இயேசு கிறிஸ்துவை. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, இந்த சாபம் எங்கள் மேலும் எங்கள் சந்ததி மேலும் வருவதாக என்று சொன்னார்கள். எனக்கு மட்டும் இல்லை, யாருக்கு வரணும் அந்த சாபம்? எங்கள் சந்ததிக்கு வரட்டும். அந்த சாபம் பலித்தது. இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்டது. வரலாற்றில் படித்து பாருங்க. இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்டது. இன்னைக்கு ஏன் சண்டை நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்களாக திரும்பி வராங்க. இவங்க இருக்க இடத்துலலாம் வேறவங்க ஆக்குபை பண்ணிட்டான், வேற இடத்துல உட்காந்துட்டான். பல நூற்றாண்டுகளை உட்காந்துருக்கிறான், பல 1000 வருஷமாக உட்காந்துருக்கிறான். இப்போ உள்ள வந்து ஏன் இடம், இது ஏன் தேசம், ஏன் இடம்னு பிடிக்கணும். போட நீ போய் எத்தனை வருஷம் ஆச்சு, தரமாட்டேன்னு சண்டை போடுறான். பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சண்டை தான் வருது. சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த ஜனங்கள் சொன்னாங்க, எங்கள் மேலே அந்த சாபம் வரட்டும், எங்கள் சந்ததிக்கு மேலே சாபம் வரட்டும்னு சொன்னாங்க. சொன்னபடி அது நடந்துருச்சு. அப்போ வாயின் வார்த்தைகள் மிகவும் கவனமுள்ளதாக இருக்க வேண்டும். தேவன் சொல்றாரு, யாக்கோபு வசனத்தில் வாசிக்கும் போது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கனிகளில் நிறைந்ததாயும் பட்சவாதம் இல்லாததாயும் மாயமற்றதாக இருக்கும். எப்படி இருக்கீங்க? நம்ம எதை சொல்லுகிறோம்? சமாதானத்தை சொல்கிறோமா, ஆசீர்வாதத்தை சொல்கிறோமா, இல்லை சாபத்தை சொல்கிறோமா? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 118, சங்கீதம் 118 16, 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் சாக மாட்டேன், நான் சுகமாக இருப்பேன், என் பிள்ளைகள் சுகமாக இருப்பாங்க, என் சந்ததி சுகமாக இருக்கும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன், நான் என் பிள்ளைகளின் வாழ்வை காண்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் கண்டெடுத்தா நான் போவேன், அதுக்கு இடையில் நான் போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணணும். இப்போவே பரலோகத்துக்கு போகணும், டிக்கெட் எடுத்துக்கு வரிசையில் நிற்காதீங்க. தூக்கி போட்டுட்டு, நான் என் பிள்ளைகளுடைய வாழ்வை நான் காண்பேன், நான் சுகமாக இருப்பேன். டாக்டர் எத்தனை வியாதி சொன்னாலும், டாக்டர் எத்தனை பலகீனம் சொன்னாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தர் எனக்கு, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். வாரசனத்தை திரும்ப திரும்ப சொல்லணும். டாக்டர் உனக்கு இத்தனை வருஷம் தான் வாழ்க்கை, உனக்கு இத்தனை வருஷம் தான் சொன்னாலும் சொல்ல, நான் சாகாமல் பிழைத்திருப்பேன், நான் கர்த்தருடைய செய்கைகளை சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவேன். அதற்கு என்ன செய்கின்ற வேகமாக ஒரு சில வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகத்துக்கு திருப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 31வது வசனத்திலிருந்து, சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் நிலையிலாக இருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்களை உன் முன்னில் நின்று துரத்துவாய். அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. அவர்கள் உனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும். தீபாவளி கொண்டாடினால் அது உனக்கு கண்ணியாக இருக்கும். என் பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு. உங்கள் பைபிள் எப்படி எழுதியிருக்குன்னு தெரியல. என் பைபிள் எப்படி இருக்கு? வேட்டு போட்டால் விக்கிரக ஆராதனை, அது அவர்கள் கொண்டாடுற பண்டிகை. அல்லேலூயா. நமக்கு கிறிஸ்மஸ் இருக்குது. அல்லேலூயா. நமக்கு கிறிஸ்மஸ் இருக்குது, கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடுவோம்.
இது அவர்களுடைய பண்டிகை, விக்கிரகாராதனையின் பண்டிகை. அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, நீ அவனை துரத்து, நீ அவனை என்ன செய்ய, அவனோட உடன்படிக்கை நமக்கு இல்லை. அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவர்களை துரத்து. 32 வசனம், அவர்களோடும் அவர்கள் தேவனோடும் நீ என்ன செய்யாதே, உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. காம்ப்ரமைஸ் பண்ணாத. தீபாவளி தானே கொண்டாடுங்க சார், நான் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரேன் சொல்லாத. அவனை துரத்து. அவனை என்ன செய்யுமா, அவனை துரத்து. அவர்கள் உனக்கு விரோதமாய் பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்தில் குடியிருக்க வேண்டாம். அவனை விரட்டு, அவனோட குடியிருக்காத, அவனை துரத்து. அது விக்கிரக ஆராதனை, அது சாபத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அது என்ன உண்டாக்கும், சாபத்தை உண்டாக்கும். அது விக்கிரக ஆராதனை. வசனம் சொல்லுறது, நான் மனுஷன் பேசல, தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லிட்டு இருக்கிறேன். தேவன் எழுதி கொடுத்த வசனத்தை உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். வசனம் சொல்லுறது, அவனை துரத்து, அவனை துரத்து, அவனோட கூட இருக்காத, உடன்படிக்கை பண்ணாத. ஏன் சாபம் வருது, ஏன் சாபத்துக்கு நேரம் போறோம்னா அவனோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறோம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7:26. உபாகமம் 7:26. அருவருப்பானதை என்ன செய்யக்கூடாதா, சாபத்தீடானதே அருவருப்பானதை ஊட்டில என்ன செய்யாதே, கொண்டு போகாதிருப்பாயாக. அதை நீ சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்தீடானது. சாபத்துக்குள்ளது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறவர்கள் சாபத்தீடானதை தொடக்கூடாது. அல்லேலூயா. சாபத்தீட அருவருக்கக்கூடிய காரியத்தை உன் வீட்டிற்குள்ள என்ன செய்யாத, கொண்டு போகாதிருப்பாயாக. அது சாபத்திற்குள்ளானது. நல்ல வசனத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இன்னொரு வசனத்தை காட்டுறேன். யாக்கோபு 4:7 வாசிங்க. யாக்கோபு 4:7. வேகமாக வசனத்தை காட்டுறேன், நீ வீட்டில் உட்காந்து திரும்பவும் நல்லா படிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. எதிர்த்து நில்லுங்க, சாத்தானுடைய கிரியைகளுக்கு எதிர்த்து நில்லுங்க, சாபத்துக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசு நிறைய சாபத்தை நம்ம முன்னால் நிறுத்துவான், அந்த எல்லாம் எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். அல்லேலூயா. எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். இன்னொரு வசனத்தை காட்டுறேன். எபேசியர் 1:7 வாசிங்க. எபேசியர் 1:7. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ எல்லா சாபத்துக்கும் இயேசு நம்ம நீங்களாக்கிட்டாரு, எல்லா பாவத்துக்கு நம்ம நீங்களாக்கிட்டாரு. எதுவுமே நமக்கு இல்லை. வசனம் சொல்கிறது, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வந்திருக்கிறது. இனி நான் சாபத்துக்கு உட்பட்டவன் அல்ல, சாபத்திற்கு நீங்களாக்கப்பட்டவன். அல்லேலூயா. சாபத்துக்கு நீங்களாக்கப்பட்டவன், சாபத்திற்கு நீங்களாக்கப்பட்டவன். சாபம் எனக்கு தொடராது, சாபம் எனக்குள்ள இல்லை, சாபத்திலிருந்து நீங்களாக்கப்பட்டவன். இன்னொரு வசனத்தை காட்டேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12. இருளின் நன்மை உண்டாயிருக்கிறது. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால மீட்பு, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால விடுதலை, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால